எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 264வது வீடியோ. ரேக்கி சீரீஸை சம்மந்தித்த வரைக்கும் 11வது வீடியோ. ஓகே, இதில் எனக்கு புதுசாக ஒரு ரேக்கி சம்மந்தித்த ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது. ஒரு புஸ்தகம் கிடச்சிது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணின, இது வரைக்கும் எங்கேயுமே நான் படிக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடச்சதுனால அதை பற்றி உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, அதாவது யூஎஸ்ஏல வில்லியம் லீ ராண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் சென்டர் ஃபார் ரேக்கி ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதை நடத்திட்டு வர்றார். அதில் ரேக்கி சம்மந்திச்ச ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு. ரேக்கிக்காக நிறைய பாடுபடுறார். அவர் மாதத்தில் ஒரு நாள் குளோபல் கிறிஸ்டல் கிரிட் பீஸ் மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு. ஓகேயா? அப்போ அவர் நம்ம டாக்டர் மிகாவுசி போன மவுண்ட் குராமா அங்கே போயிருக்காரு. அதாவது அவர் ஜப்பானுக்கு போய் மவுண்ட் குராமாலெல்லாம் போய் அந்த இடத்த எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜப்பானில் நிறைய இந்த ரேக்கிய விஷயத்தை பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ரேக்கியில் அவ்வளோ நம்பிக்கை இருந்ததுனால தான் ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பித்து நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் வச்சு அவர் ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கார். அந்த புஸ்தகம் தான் எனக்கு கையில் கிடச்சிது. அதாவது புஸ்தகத்தோட பேர் ரேக்கி ஃபார் அ நியூ மில்லேனியம் பை வில்லியம் லீ ராண்ட், யூஎஸ்ஏ. அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட டைட்டில். அதில் ரேக்கியை பற்றி ரொம்ப விவரமாக எழுதியிருக்காரு. ரேக்கி ஃபார் சக்ஸஸ், ரேக்கி ஃபார் பீஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காரு. நல்லா எழுதியிருக்காரு. அதாவது ரேக்கியை பற்றி படித்து அந்த சென்டரை ஆரம்பித்து அதை நடத்தி அதை ரேக்கியை பற்றின ஃபுல் விவரங்களும் நல்லா அனுபவித்து எழுதியிருக்கார். அதனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பொதுவாக சொல்லப்போனால் ரேக்கியை பற்றி நிறைய புஸ்தகங்களே கிடையாது. நாம் 2018 இந்த ரேக்கி, வாஸ்து, டாரோ ரீடிங் அதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ 2-3 பெரிய பெரிய புஸ்தக கடைகளில் எல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ரேக்கியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, நான் தெரிஞ்சுக்கலாமேன்னு. எந்த கடையிலையும் அந்த மாதிரி பெருசாக எந்த புக்கும் கிடைக்கல. அப்போ அவங்களே சொன்னாங்க, ரேக்கியை பற்றியெல்லாம் புக்ஸு ரொம்ப கம்மி மேடம் அப்படின்னு. அப்புறம் ஒரே ஒரு சின்ன புக்கு கிடச்சிது, அதை வாங்கிட்டு வந்தேன். ஆக அவங்கள்ட்ட இருந்தது அந்த ஒரு புக்கு தான். அப்புறம் இப்போ நான் திருப்பி கிராண்ட் மாஸ்டர்கிட்ட சேர்ந்து இப்போ ரேக்கி படிக்கும்போது இந்த புக்கோட ஒரு காப்பி கிடச்சிது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்ல புக்கு, நல்லா எழுதியிருக்கார். இதில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது அதாவது இந்த வில்லியம் லீ ராண்ட் பண்ணின ஒரு விஷயத்தை பற்றி. அதாவது அவர் ஒரு கிரிட்டு உண்டாக்கியிருக்கார். கிரிட்டுனா நம்ம இந்த சின்னதாக தாயத்து பண்ணி கழுத்தில் போடுவோம்ல, மந்திரிச்சு கழுத்தில் போட்டுக்குவோம், குழந்தைங்களுக்கெல்லாம் இடுப்பில் கட்டுவோம். அந்த மாதிரி ஒரு யந்திரம். கிரிட்டுன்னா ஒரு யந்திரம். ஓகே, அந்த யந்திரத்தை இவராக பண்ணி அதை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கார். அதை பற்றின விஷயந்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிரிட்டு எப்படி பண்ணார், அதில் என்ன இருக்குது, எங்கே புதைச்சி வச்சார், அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வேர்ல்டு பீஸுக்காக செஞ்சுருக்கார். வேர்ல்டு பீஸ்னால் என்ன? உலக நன்மைக்காக. உலக நன்மை இல்லை, சமாதானத்துக்காக. பீஸ்னால் சமாதானம். ஸோ உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் மனசமாதானம் கிடைக்கட்டும், வேர்ல்டு பீஸ் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பரந்த நோக்கத்தோடு அவர் இந்த கிரிட்டை, இந்த யந்திரத்தை பண்ணியிருக்கார். அதோட படம்லாம் நான் உடனே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், நெட்டில் கிடச்சிருக்கு. அதையும் இதோட பக்கத்துலேயே நான் போட சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா புரியும். ஓகே, இப்போது இந்த கிரிட்டுங்கிறது, அதாவது இந்த ஒரு யந்திரம்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களுக்கு தெரியுமே, தந்திரம், யந்திரம், மந்திரம், இது மூணுமே நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப பிரயோஜனப்படுற டூல்ஸ். இது டூல்னால் என்ன? டூல்னால் ஒரு உபகரணம். இப்போ ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர், இதெல்லாம் ஒரு உபகரணம். அது மாதிரி இது ஒரு டூல். இந்த டூலோட வேலை என்ன? உலக அமைதிக்காக, அதாவது பீஸுக்காக, சமாதானத்துக்காக இது அந்த ரேக்கி எனர்ஜியை பரப்பிக்கிட்டே இருக்கும். லோகக்ஷேமத்துக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக. ஓகே, இப்போது அப்போ இந்த கிரிட்டு வந்து ஸ்பெஷலி கிரியேட்டட் கிறிஸ்டல் கிரிட். இந்த கிறிஸ்டலுக்கு தனி பவர் உண்டு. ஓகே, ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு. அதோட எனர்ஜி இப்படி வெளியே எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி இந்த இதெல்லாம் ரூம் ஃபுல்லாக எங்கே வச்சுருக்கோமோ அதை சுற்றிலும் அந்த எனர்ஜி பரவிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அப்போது இந்த கிரிட்டும் ஒரு கிறிஸ்டல் கிரிட்டு, கிறிஸ்டலால் பண்ணப்பட்ட ஒரு கிரிட்டு. இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அது ஆக்சுவலாக நல்ல கட்டியாக சாலிட் காப்பரில் பண்ணியிருக்காங்க. காப்பருங்கிறது ஒரு உலோகம், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அந்த காப்பர் உலோகத்தில் நம்ம ஹார்ட் சக்கரா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹார்ட் சக்கரா வடிவத்தில் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹார்ட் சக்கராங்கிறது எதுக்கு? ஹார்ட் சக்கரா நமக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா நமக்கு யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை வரும். எம்பதி, சிம்பதி, கம்பேஷன், செல்ஃப் லவ், இதெல்லாம் தான் இந்த ஹார்ட் சக்கராவால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். அதாவது ஹார்ட் சக்கரா ஆக்டிவேட் ஆச்சுன்னா, ஹார்ட் சக்கரா பேலன்ஸ்டு ஆச்சுன்னா, இது மாதிரி தான் நமக்கு நல்ல குணங்கள்லாம் நம்மளை அறியாமல் நமக்கு வரும். அதாவது ஈவு, இரக்கம், அதெல்லாம் நமக்கு தானாகவே உண்டாகும். இப்போது நமக்குன்னா, இப்போ இது என்னோடய குழந்தை, இது என்னோடய வீடு, இது என்னோடய ஆளுங்க, இது என்னோடய பொருள், அதனால் அந்த பொருள் மேலையெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துலையெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நம்ம அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா உலகத்தில் உள்ள எல்லாருமே என்னோட மக்கள் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். ஓகே, அதுக்கு தான் அந்த அநாகத சக்கரா, ஹார்ட் சக்கராங்கிறது நமக்கு ஆக்டிவேட் ஆகி நல்லபடியாக அது பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இவர் உலக சமாதானத்துக்காக பண்ண ஒரு யந்திரமும் அந்த ஹார்ட் சக்கரா மாதிரி 12 இதழ் உள்ள தாமரையாக, ஹார்ட் சக்கராவை 12 இதழ் உள்ள தாமரையாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம சித்தர்கள், விவரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதையும் ஒரு நல்ல 12 இதழ் உள்ள ஒரு தாமரை மாதிரி பண்ணியிருக்காரு. அதோட டயமீட்டர், அதோட குறுக்களவுங்கிறது 12 இன்ச்சு. அதை ஃபுல்லாகவே 24 கேரட் கோல்டு வச்சு பூசியிருக்காங்க. ஓகேயா, இதில் நடுவில், அந்த கிரிட்டோட நடுவில் உசியோட மிகா உசி சொல்லி கொடுத்த பவர் சிம்பிளை போட்டு கருணா பீஸ் சிம்பிள்னு ஒன்று இருக்குது, அதையும் போட்டிருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த கருணா பீஸ் சிம்பிள்ங்கிறது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மிகாவோ உசி சொல்லி கொடுத்த மெயின் சிம்பிள், மாஸ்டர் சிம்பிள், அது இல்லாமல் இமோஷ்னல் சிம்பிள், அது இல்லாமல் டிஸ்டன்ஸ் ரேக்கி ஹீலிங்க்கு உண்டான ஒரு சிம்பிள். மெயினாக நமக்கெல்லாம் 3 சிம்பிள் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் வேரியேஷன்ஸ் எல்லாம் வரும். சிலவங்க 4ங்கிறாங்க, சிலவங்க நிறைய சிம்பிள்ஸ் இருக்குங்கிறாங்க. அது எல்லாமே இதோட அந்த ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் வேர்ட்ஸில் வரைஞ்சி எழுதி வச்சுருக்க பல சிம்பிள்ஸ் இருக்கலாம். மெயினாக மிகாவோ உசி சொல்லி கொடுத்தது இதெல்லாம் தான். அப்போ இது ஒரு புதிய விவரம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்காக, அதாவது கருணா சிம்பிள். ஓகே, ஸோ கருணான என்ன, கருணைங்கிறது என்ன?
மற்றவங்க மேலே அன்பு காமிக்கணும், ஈவு, இரக்கம், கருணை அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் கருணா. ஸோ கருணாவுக்கான ஒரு சிம்பல், கருணா சிம்பல், அதையும் அந்த கிரிட்டுக்கு நடுவில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே 12 சைடு உள்ள ஒரு பிரமிடு, குட்டி பிரமிடு, 12 சைடட் குவார்ட்ஸ் பிரமிடு அதுக்கு நடுக்கில் வச்சுருக்காங்க. ஸோ பவர் சிம்பலும் கருணா பீஸ் சிம்பலும் அதுக்கு அடியில் வரைஞ்சிருக்காங்க. 12 இதழ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, 12 இதழிலையும் ஒவ்வொரு இதழிலையும் டபுள் எட்ஜ்டு கிறிஸ்டல் வச்சுருக்காங்க, குவார்ட்ஸ் கிறிஸ்டல். அதுவும் கிறிஸ்டல்ஸ் தான். டபுள் எட்ஜுடுனா 2 சைடும் கூர்மையாக இருக்கிற மாதிரி டபுள் டெர்மினேட்டட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் ஆன் ஈச் பெட்டல், ஒவ்வொரு பெட்டல்லையும் வச்சுருக்காங்க. இதில் உலகத்தில் உள்ள முக்கியமான 12 ரிலிஜனோட சிம்பிள்ஸை அதில் போட்டிருக்காங்க. அந்த அந்த 12 சிம்பிளும் என்னன்னு அவரோட புக்கில் எழுதியிருக்கு. அப்போது 12 ரிலிஜன், மெயினான ரிலிஜனோட சிம்பிள்ஸையும் அதில் வரைஞ்சிருக்காங்க. அப்போது இந்த கிரிட்டுங்கிறது அதுக்கு ரேக்கி கொடுத்து அதுக்கு பவர் கொடுத்து ஒரு இடத்துல வச்சோம்னா அந்த கிரிட்லேருந்து எனர்ஜி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம யந்திரங்கள்லாம் பண்ணி வீட்டில் வைக்கிறோம் இல்லையா, இப்போ ஸ்ரீசக்கரமே ஒரு யந்திரம்தான். அப்போ ஸ்ரீசக்கரத்தை வரைஞ்சி அதை வரைகிற விதத்தில் வரைஞ்சி அதுக்கு எனர்ஜியை உருவேற்றி நம்ம வீட்டில் கொண்டு பூஜா ரூமில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து எனர்ஜி தானாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நிறைய யந்திரங்கள்லாம் வீட்டில் வாங்கி வைக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த பவர் கிரிட்டுக்கும் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சக்தி உண்டு அதில். ஓகே, அப்போது நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது இனம், மதம், மொழி இதெல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு தான் இந்த கிரிட்டு பிரயோஜனப்படும். அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சமாதானமாக வாழணும், வேர்ல்டு பீஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரிட்டை பண்ணியிருக்காரு. அந்த கிரிட்டை அவர் உலகத்திலேயே நார்த் போல் சவுத் போல்னு நம்ம ஜியாகிரஃபியில் படிச்சிருக்கோம். ஒரு உருண்டையாக இருக்க வேர்ல்டில் எடுத்தோம்னா ஒரு நார்த் சைடில் இருக்கிறது ஒரு புள்ளி, கடைசியாக ஒரு புள்ளி, அது நார்த் போல். அதுக்கு ஆப்போசிட்டில் அடியில் வர்ற ஒரு புள்ளி சவுத் போல், நார்த் போல் சவுத் போல் அப்படிங்கிற. இதில் ஜியாகிரபிக்கலி நார்த் போல் இருக்குது, மேக்னெட்டிக்கலி நார்த் போல் அதை விட கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியாகிரபிக்கலின்னா என்ன? ஜியாகிரபிக்கலாக ஈக்குவேட்டர், ஆக்சிஸு, லேட்டிடியூடு, லாஞ்சிடியூடு இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் ஜியாகிரஃபி கிளாஸில் படிச்சிருக்கோம். ஒரு உலகத்தோட குளோபில் எடுத்தோம்னா அதெல்லாம் வரைச்சி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உண்மையிலே உலகத்து மேலே லைன் இருக்கா என்ன? ஒன்றும் கிடையாது. நம்ம மற்றவங்கள புரிய வைக்கிறதுக்காக இப்போ ஒரு படம் வரைஞ்சி காமிக்கிறோம். இப்போ ஒரு செம்பருத்தி பூ சிவப்பாக இருக்கும், அதுக்கு 5 பெட்டல் இருக்குது, ஸ்டேமன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்கிறத விட அந்த பூவை கொண்டு வந்து காமிச்சா குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. பூ கிடைக்கலையா, அது பூ மாதிரி ஒரு படம் போர்டில் வரைஞ்சி போட்டோம்னா ஓஹோ இதுதான் செம்பருத்தி அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா? அந்த மாதிரி இவங்க அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அதில் வரைஞ்சி ஒரு கிரிட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கிரிட்டை இவர் அந்த மேக்னெட்டிக் நார்த் போலில் கொண்டு வைக்கணும்னு பிளான் பண்ணுறார். ஃபஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக்னால் என்ன? காந்தம். மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் காந்த அலைகள். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்மளை சுற்றி அந்த எனர்ஜி பாடி இருக்குது. அந்த எனர்ஜி பாடிக்கு ஆரான்னு பேர். அந்த ஆராங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது பூமிக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டு. அதுதான் நம்ம எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி ஆகர்ஷணம் பண்ணி வச்சுருக்கு. ஓகே, அப்போ அந்த மேக்னெட்டிக் போலுங்கிறது, அந்த மேக்னெட்டிக் இஃபெக்ட் ஒரு இடத்துல போய் குவியும். அந்த இடத்துக்கு தான் மேக்னெட்டிக் நார்த் போல்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் இந்த கிரிட்டை உண்டாக்குனது
அந்த மேக்னெட்டிக் ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபிக் நார்த் போலில் கொண்டு வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணார். அப்போவே அவருக்கு உள்ள ஒரு குரல் கேட்குது, நீ ஜியாகிரஃபிக் நார்த் போலில் வேண்டாம், மேக்னெட்டிக் நார்த் போலில் கொண்டு வை அப்படின்னு அவருக்கு உள்ள ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆனாலும் அதை ரொம்ப அவர் சீரியஸாக எடுத்துக்கல. முதல்ல ஜியாகிரஃபிக் நார்த் போல்லே போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பிளெயின்லலாம் டிக்கெட்லாம் புக் பண்ணி போகிறாங்க. இந்த நார்த்து போலுங்கிறது ஐஸு கட்டையாக இருக்கும். வட துருவம் தென் துருவம் அப்படின்னு நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது அந்த வட துருவம் தென் துருவங்கிறதெல்லாம் ஐஸு கட்டியாக இருக்கும், எப்போவும் ஐஸாக இருக்கும், அங்கே வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அதுதான் அந்த நார்த் போல். அப்போ அங்கே போய் சேர்றது ஃப்ளைட்டில் தான் போகணும். ஆனால் கூட அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் போய் சேர முடியாது, அவ்வளோ ஈஸி இல்லை. அங்கெல்லாம் நிறைய இந்த சீதோஷ்ண தட்பவெட்ப நிலையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். கிளைமேட்டு சேஞ்சு ரொம்ப சடனாக இருக்கும். சடனானா நல்ல வெயில் அடிச்சிருக்கும், டக்குன்னு பனி பொழியும். அந்த மாதிரி எப்போ காற்றடிக்கும், எப்போ மழை பெய்யும், எப்போ பனி பொழியும், எப்போ வெயில் அடிக்கும்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம். அப்போது அந்த ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் கூட சீதோஷ்ண நிலை நல்லா இருந்தால் தான், வெதர் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஃப்ளைட் எடுப்பாங்க இல்லையா? இல்லைன்னா 2 நாள் 4 நாள் எப்போ வெதர் சரியாகுதோ அடுத்த அப்போ தான் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அங்கேயே உட்கார வச்சுருவாங்க. பயணிகளையெல்லாம் அங்கேயே உட்கார வச்சுருவாங்க. ஏர்போர்ட்லேயே கிடக்கணும், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஏன்னா எப்போ இது சீதோஷ்ணன் வெதர் நல்லாகும், எப்போ இவங்களால் ஃப்ளைட் எடுக்க முடியும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அப்படி இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஜியாகிரஃபிக் நார்த் போலுக்கு போயிருக்காரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே இவருக்கு மனசில் ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது, நீ வந்து வேர்ல்டோட மேக்னெட்டிக் நார்த் போலில் கொண்டு இதை வைக்கணும், ஜியாகிரஃபிக் நார்த் போலில் கூட வேண்டாம். ஏன்னா இந்த ஜியாகிரஃபிக்குங்கிறதெல்லாம் நம்ம மனுஷன் உருவாக்கின லைன்ஸ். இந்த லைன்ஸ் எல்லாம் அப்படி இப்படி போட்டு வரைச்சி காமிக்கும்போது நமக்கு ஈஸியாக புரியுது, அவ்வளோதான். ஓகே, அப்போது நீ அதில் போக வேண்டாம், நீ நேச்சுரலாக இருக்க மேக்னெட்டிக் நார்த் போலில் கொண்டு இதை வை அப்படின்னு சொல்கிறாங்க, மனசு சொல்லுது. அப்புறம் கடைசியில் அவர் மேக்னெட்டிக் நார்த் போல் இருக்கிற இடத்துக்கே போகிறார், எல்லாம் கண்டுபிடிச்சி போய் சேர்றாரு. போகும்போது நிறைய இடையூறுகள், தடங்கல்கள், ஃப்ளைட்டு கேன்சல் ஆகுது, அப்படி இப்படின்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைய புக்கில் விவரமாக சொல்லியிருக்காரு. பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, எப்படியோ அவர் நார்த் போலில் போய் சேர்ந்துட்டார். ஓகே, அப்போது நார்த்து போலில் போயிட்டு அங்கே அந்த பனியில் புதைச்சி வைக்கிறார். இந்த கிரிட்டை, இந்த யந்திரத்தை புதைச்சி வைக்கிறார். புதைச்சி வைக்கிறதுக்கு முன்னே ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்னோவில், அந்த பனியில் புதைச்சி வைக்கிறார். பனியில் புதைச்சி வைக்கும்போது அவருக்கு தெரியும் ஜூலை மாதத்தில் நல்ல வெயில் அடிக்கும். அப்போ இந்த பனியெல்லாம் உருகி அந்த கடலோட தண்ணியெல்லாம் அளவு ஜாஸ்தியாகும். அப்போது இந்த கிரிட்டு தானாக கடலுக்கு அடியில் போயிடும். கடலுக்கு அடியில் போனால் அது திருப்பி மேலே வராது. அது அடியில் போச்சுன்னா அதான் சாலிட் காப்பரில் பண்ணியிருக்காரு. வெயிட்னால அது தானாக ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். கீழே கடலுக்கு அடியில் ஆழத்தில் இருந்தால் கூட அது அதோட எனர்ஜியை பரப்பிக்கிட்டே இருக்கும். அது லோக க்ஷேமத்துக்காக வச்ச ஒரு யந்திரம். ஓகே, அதை வந்து வேர்ல்டு பீஸுக்காக கொண்டு வந்து வச்சுருக்காரு. அதுக்கு இடையில் அங்கே போகிறதுக்கு வர்றதுக்கு உண்டான கஷ்டங்கள், இடர்பாடுகள் எல்லாத்த பற்றியும் விவரமாக பேசியிருக்காரு. அதாவது அங்கே அப்பப்போ ஃப்ளைட்டு கேன்சல் ஆகுது, இவரால் அங்கே போய் சேர முடியும்னே தோணலை. இப்போ ஃப்ளைட் கேன்சல் ஆகும்போதெல்லாம் இவரோட சொந்த சென்டர் இருக்குல்ல, அங்கே கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு ரேக்கி அனுப்புங்க, எனக்கு ரேக்கி எனர்ஜி அனுப்புங்க, இந்த கிரிட்டுக்கு ரேக்கி அனுப்புங்க, என்னால் அந்த இடத்துக்கு போகவே முடியல, நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களும் ரேக்கி அனுப்பி 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 கடைசியில் இவர் மனசில் நினச்ச அந்த மேக்னெட்டிக் நார்த் போலுக்கே போயிட்டார். போய் சேர்ந்து ஐஸில் ஸ்னோவில் பனிக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு வரார். இது எப்போ செஞ்சார்னா 1997 செஞ்சார். இவர் புக்கை 98 எழுதியிருக்காரு. அப்போ சவுத் போல்லையும் இதே மாதிரி கொண்டு வைக்க போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு.
கடைசியில் 1999 சவுத் போல்லையும் கொண்டு வச்சுருக்காரு. சவுத் போலில் ஒன்று வச்சுருக்காரு, நார்த் போலில் ஒன்று வச்சுருக்காரு, ஓல்டு ஜெருசலேம்ங்கிற இடத்துல. ஓல்டு ஜெருசலேம் எதுக்கு ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும்? ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த இடம். ஸோ அந்த ஓல்டு ஜெருசலேம்லேயும் கொண்டு இந்த கிரிட்டை வச்சுருக்காரு. இந்த கிரிட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த 12 ரிலிஜன், அதாவது உலகத்திலே மெயினாக இருக்க 12 ரிலிஜனோட சிம்பிள்ஸ் போட்டிருக்காரு. அதில் அந்த கிரிட்டில் வரைஞ்சிருக்காங்க. அதில் ஹிந்துயிசத்துக்கு ஓம், கிறிஸ்டியானிட்டிக்கு கிராஸ், இஸ்லாமுக்கு நம்ம அந்த பச்சை அவங்க கொடியில எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு சந்திரன் ஒரு ஸ்டார். எனக்கு புரிஞ்ச 3 ரிலிஜன் இது தான். ஆனால் அவர் 12 ரிலிஜனோட ஃபோட்டோவும் அதில் போட்டிருக்காரு. அந்த மாதிரி படம்லாம் வரைஞ்சி அதை ரொம்ப ஏற்றி ரேக்கி பவர் கொடுத்து அதை அங்கே கொண்டே வச்சுருக்காரு. அப்போது இது நான் இந்த புக்கே எனக்கு யாதர்ஷ்யமாக வேறொரு சோர்ஸிலேருந்து எனக்கு கிடச்சிது. படிக்க ஆரம்பித்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, படிச்சுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு இது ஒரு பாயிண்ட் எனக்கு கிடச்சிது. பரவாயில்லையே, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயம். அப்போ நான் நினச்சேன் இதை பற்றி ஒரு வீடியோ சொல்லணும். ஏன்னா நம்மளோட மக்கள்லாம் ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க, ரேக்கியை பற்றி நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இது சொன்னால் பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாரும் உலக சமாதானத்துக்காக பாடுபடுறாங்க. நம்மளும் நம்ம லெவலில் ரேக்கி அனுப்பி உலக சமாதானத்துக்காக நம்மளும் அதுக்காக பாடுபடணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.